நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மதிய நேரத்திலும் கூட மறுபடியுமாக இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபை. அதை நினைத்து ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை சில காரியங்கள் நிமித்தமாக வேதனையோடு இருப்பீங்கனாலும் இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேளையில் கூட நாம் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அதுக்கு முன்னாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஜெப நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனை நோக்கி பாருங்களேன். அப்படி எல்லாத்தையும் மறந்துடுங்க, உங்கள் சூழ்நிலையெல்லாம் மறந்துடுங்க. ஏசப்பா மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமாப்பா, நம்பி இருக்கிறவங்கள நீங்கள் மறக்க மாட்டீங்க. உங்களை தேடி வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெறுப்பதே இல்லை ஆண்டவரே. இந்த மதிய நேரத்தில் கூட எத்தனையோ பேர் உலக வேலைகளை செஞ்சிட்ருக்கலாம் ஆண்டவரே. தேவை மற்றவங்க கிட்ட பேசிட்டு தன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கலாம். எப்படியோ இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்க இந்த நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் வந்து தாகத்தோடு கலந்து கொள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளோ கிருபையை கொடுத்துருக்குறீங்கப்பா. எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் கூடப்பா
உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குற நாங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. இந்த வேளையில் கூட பல காரியங்களுக்காக எங்களை ஜெபிக்க இந்த வேளையில் இணைத்திருக்கிறீங்க. எங்களுக்கு அந்த ஆத்தும பாரத்தை கொடுங்கப்பா, அந்த பாரமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்காக எங்களுக்காக நாங்கள் எப்படி ஜெபிக்கிறோமோ அதை விட அதிகமாக நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் ஏசப்பா. எங்களுக்கு அந்த பாரமுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுங்கப்பா. எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை இப்பொழுதே பாரப்படுத்துங்க. ஆத்தும பாரத்தினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஆவியானவர் எங்களை ஜெபிக்க வைக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லா கனமகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் கூட ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 116 1வது வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 116 1வது வசனம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களேன். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட அனுபவம் நிறைய இருந்திருக்கும் தானே? நீங்கள் கூப்பிட்ட அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு எத்தனை பதில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருல்ல. உங்கள் விண்ணப்பத்துக்கு எத்தனை தடவை அவர் பதில் கொடுத்துருக்கிறாருல்ல. எத்தனை நேரம் நடுத்தருவில் இருந்தெல்லாம் நம்ம கூப்பிட்ருப்போம், ஆண்டவரே இந்த வேலையில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துலையும் எந்த இடத்துல நின்று அவரை கூப்பிட்ட நேரத்துலலாம் நமக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்த தகப்பன் அல்லவா. இந்த வேலையில் கூட இந்த வசனத்தில் அழகாக போட்டிருக்கு, அவரில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி. இதுவரைக்கும் நமக்கு அவர் செய்த நன்மைகளையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அவர் மேலே இருக்கிற அன்பு இன்னும் உங்களுக்கு கூடும். ஏசப்பா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா என் வாழ்க்கையிலலாம் அப்படி தான் நிறைய காரியங்கள். இன்றைக்கி நான் உயிரோடு இருந்து ஆண்டவருடைய நாமத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா அவர் எனக்கு செய்த நன்மை மாத்திரம்தான். அவர் மாத்திரம் இல்லைன்னா என் சூழ்நிலையில் நான் என்னைக்கோ மறித்து போயிருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி என்ன சாட்சியாக ஜீவனோடு நிற்க வைத்திருக்கிறார். உங்களை கேட்டால் நீங்களும் இப்படி தான் நிறைய சாட்சிகளை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். இன்றைக்கு விசேஷமாக நாம் தேசங்களுக்காக, தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், இன்னும் பல கஷ்டப்படுகிற ஜனங்கள், இப்படிப்பட்ட நிறைய காரியங்களுக்காக விசேஷமாக நேபாள் மிஷனரி ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது எல்லாவற்றின் ஜெபத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு கேட்டு நமக்கு பதில் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறத அவர் எனக்கு நிச்சயம் கொடுப்பார், என் ஜெபத்தை தள்ளாத தகப்பனவர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் கண்களை மூடி இருக்கிற இடத்துல நம்ம ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டையே எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டையே எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாப்பா, எங்களுக்கு கோட்டை எங்கள் தஞ்சம் நீங்கள் தான். உங்கள் பாதத்தை பிடித்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க போகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வேளையில் கூட முதலாவதாக நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தேசத்தில் ரட்சிக்கப்படாத இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அதாவது கர்த்தருடைய அன்பை சிறிதும் அறியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அந்த குடும்பங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத சில பிரச்சனைகளும் பாடுகளும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும்போது
ஐயோ அவங்க ஏசப்பாவை விசுவாசிச்சாங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க விடுதலை ஆகிடுவாங்களே, இந்த இருளிலிருந்து அவங்க வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்களேன்னு சொல்லி நம்ம இருதயம் அவ்வளோ அங்கலாய்க்கும். இன்றைக்கும் கூட உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படி ஏராளமானவர்கள் இருக்கலாம், உங்கள் உறவினர்கள் கூட அப்படிப்பட்டவர்களாய் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஏசு கிறிஸ்தவர்களுக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தலை. அவர் யாருக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாவிகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கு குடித்து வெறித்து பல அசுத்தங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற, அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளையெல்லாம் அவர் தான் விடுதலையாக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உண்மையான விடுதலை யார் கொடுக்க முடியும்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் பரிகாரியாக இந்த பூமிக்கு வந்து அவருடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி அந்த ரத்தத்தினால் விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். ஆனால் அந்த ரத்தத்தின் மேன்மையை அறியாமல் ஏன் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறாரா, நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையெல்லாம் மீட்டு என்னை விடுவிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரானே தெரியாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. அவரை மனுஷன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஜனங்க கூட இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவர் எவ்வளோ பரிசுத்தர், எவ்வளோ பரிசுத்தமான தெய்வம். பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு தன்னை தாழ்த்தி, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து தகப்பன் அல்லவா. இந்த ஜனங்கள், அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வேளையில் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மட்டும் அல்லாமல் நம்முடைய நேபாள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், இன்னும் எல்லா தேசத்து ஜனங்களும் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவரை தெய்வம் என்று அறிக்கை பண்ணும். இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட மனதார உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க போகிறீங்க. நானும் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூடப்பா ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்காக முதலாவது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை ஜனங்கள் அப்பா, இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்களை பார்க்குறோம் ஆண்டவரே. பல பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை பார்க்குறோம் ஏசப்பா. நீங்கள் அவங்களுடைய பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்த்துட்டீங்கன்றதே அறியாமல் வாழ்கிற ஜனங்களையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களுடைய கண்களெல்லாம் திறக்கப்படட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தரை அறிகிற அறிவே உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக அப்பா. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் அல்லவா. ஆண்டவரே, நீர்தான் வழி என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. நீங்கள் தான் சத்தியம் என்பதை அறிந்து கொள்ளட்டும், நீங்கள் தான் ஜீவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய கண்களை திறப்பீராக அப்பா. எந்தெந்த பாவ அடிமைத்தனத்தில் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் விடுதலை ஆக்குங்கப்பா. இன்னைக்கு ஆண்களுக்கு சரி சமானமாக பெண்களும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்கப்பா, குடிக்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்கப்பா, போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்கப்பா. இன்னும் உமக்கு பிரியமில்லாத எத்தனையோ அருவருப்புகளுக்குள்ள விழுந்து கிடக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தில் உங்கள் பாதத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். எங்களோடு இந்த ப்ரோக்ராமில் இணைஞ்சு ஜெபிக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். எத்தனையோ வாலிபர்கள் இதை பார்த்து எங்கள் கூட இணைந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். எத்தனையோ பிரதர்ஸ் கூட இணைஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். எத்தனையோ சகோதரிகள் இணைஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கலாம். எங்கள் ஜெபம் வீண் போகாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் மனம் இறங்குவீராக அப்பா. அந்த ஜனங்கள் கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்கட்டும் அப்பா. உங்கள் வேத வசனம்
வசனம் சொல்லுகிறதே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறது. அப்பா ஆண்டவரே, உங்களை ருசித்து பார்க்கட்டும். நீங்கள் எவ்வளோ நல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் டேஸ்ட் பண்ணட்டும். ஆண்டவரே, டேஸ்ட் பண்ணட்டும். அப்பா அப்பா அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் தருவீராக, தருவீராக. இந்த வேளையில் கூட அப்பா தற்செயலாக இன்னைக்கு தான் நான் முதல் முறையாக இந்த 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 டிவி சேனலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏசுனா யாருன்னே தெரியாது. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க என்ன ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒருவேளை அப்பா ஏதோ ஒரு குழப்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தேவ கரம், தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அந்த பிள்ளைக்கு நேராக கடந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா உங்கள் வல்லமை பெரியதாக இருக்கிறதப்பா. நீங்கள் தொடுங்க, உங்கள் தெய்வீக தொடுதலை அந்த மகள் அனுபவிக்கட்டும், அந்த மகன் அனுபவிக்கட்டும். கர்த்தருடைய தொடுதலை இப்பொழுதே உணரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த மதிய வேளையிலே இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதோ ஒரு அற்புதம் இந்த பிள்ளைக்கு நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா நீங்கள் தான் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. என் தேவன் நீர் அப்படி செய்து கொண்டிருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன். கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ இருதயத்தில் நீங்கள் உணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. என் தேவன் பக்கமாக சிந்தைகள் திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. குட்டி பிள்ளைங்க முதற்கொண்டு வயதானவங்க வரைக்கும் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சிந்தை எல்லாம் முழுவதுமாக முழுவதுமாக அப்பா முழுவதுமாக கர்த்தர் பக்கமாக திரும்ப கடவுது, திரும்ப கடவுது. ஆண்டவரே, நீங்கள் திருப்பி விடுகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக நித்திய ஜீவனை கர்த்தர் சுதந்தரித்து கொள்வதற்காக ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரனுக்குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினீரே அப்பா. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் மாத்திரம் அல்ல அப்பா, உங்களை அறியாமல் இருக்கிற இந்த பிள்ளைங்களை சுதந்தரித்து கொள்ள அப்பா அவர்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. பிசாசானவன் வெட்கப்பட்டு போகட்டும் அப்பா. திருடி வச்சிருக்கிற அந்த ஆத்துமாக்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொள்ளையாடி கொள்ளுகிறோம் ஆண்டவரே, கொள்ளையாடி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக நன்றி. இந்த நிமிஷத்தில் அநேகரை ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. எப்படி சவுலை சந்தித்து பேசுனீங்களோ அதே போல் இன்றைக்கு அநேகரை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் அவங்க கூட பேசி கொண்டிருக்கிறீங்க, உங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, சிலுவை காட்சிகளை அநேக பிள்ளைகளுடைய கண்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது. சிலுவை காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசு எனக்காக மரித்தார் என்ற அந்த உணர்வு உங்கள் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் நீர் வைத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை என்று சொன்னீரே, கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவில்லை என்று சொன்னீரே அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்குவீராக, நீ தொடுவீராக அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. எங்கள் இந்திய தேசத்தில் மட்டும் அல்ல அப்பா, நேபாள் தேசத்தில் கூட ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படட்டும். ஜனங்கள் எல்லாம் திரள் திரளாய் அலை அலையாய் கர்த்தருடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. நாட்கள் கொஞ்சம் இருக்கிறதப்பா. பிசாசு தீவிரத்தவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரோ அப்பா உம்முடைய பிள்ளைகளை நிச்சயம் உம்முடைய அன்பின் கயிறினால் கட்டி இழுத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறீர். இழுத்து கொள்ளும் உங்கள் நேசத்துக்குள்ள அப்பா. இன்னும் தகப்பனே, இந்த உலகத்தில் எந்தெந்த மூளை முடுக்குகளிலே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன நிலையில் இருக்கிறாங்களோ, தூர போன நிலையில் இருக்கிறாங்களோ, கர்த்தர் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த உலக ஆசை வேணும், இந்த உலக சிற்றின்பங்கள் போதும், இது போதும், எனக்கு பணம் போதும், எனக்கு புகழ் போதும், எனக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் இருந்தால் போதுன்னு உங்களை விட்டு தூர போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் அன்பின் கயிறினால் இப்பொழுது கட்டி இழுத்து கொள்ளுவீராக, இழுத்து கொள்ளுவீராக. பிசாசு வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அப்பா, அவங்க குடும்பத்தில் ஒருவேளை அவங்க கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அவங்க பிள்ளைங்க யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, யாராக இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிறாங்களோ, என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அந்த பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படுவதாக. அவங்க எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நீர் தொடுவீராக, நீர் தொடுவீராக, நீர் தொடுவீராக. உம்மால் எல்லாம் செய்யக்கூடும் ஆண்டவரே.
ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் சாட்சியின் குடும்பமாக எழும்பட்டும். இனி அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, வீணான காரியங்கள் எழும்பக்கூடாது. குடும்பங்களுக்குள்ள தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், ஆண்டவரே தேவ பிரசன்னம் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேளையில் கூட நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக மாந்திரீகங்கள் செய்யப்படுகிறது, யாகங்கள் செய்யப்படுகிறது, நிறைய காரியங்கள் உண்டு. நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உடைய ஊழியக்கார பிள்ளைகளையெல்லாம் உங்கள் ரத்தத்தினால் நீங்கள் மூடி மறைக்கணும். ஏன்னா ஊழியம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அவங்க என்ன செய்யணும்? எதிராளியாகிய பிசாசுக்கு எதிராக நின்று தான் ஜனங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ நீங்களும் நானும் அந்த பிள்ளைகளை, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நம்ம தாங்கிறது நம்ம மேலே விழுந்த கடமை. எப்படி தாங்க முடியும்? நம்ம முழங்கால முடக்கி ஆண்டுடைய சமூகத்தில், அப்பா உங்கள் ரத்தத்தினால உங்கள் ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்களெல்லாம் மூடி மறைச்சிக்குங்கப்பா. எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற சத்துருக்கள் 7 வழியை ஓடி போகட்டும்னு சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் வல்லமை அநேக ஊழியர்களை இன்னும் ஆண்டவர் தேசத்தில் எழுப்பி கொடுப்பார். இந்த நாட்களிலும் தெபோரால போல எழும்புவாங்க. இந்த நாட்களிலும் அநேக எலியாக்கள் எழும்புவாங்க, எலிசாக்கள் எழும்புவாங்க, அநேக அப்போஸ்தலர்கள் எழும்புவாங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நிறைய மிஷினரிகளை கர்த்தர் எழுப்பி கொடுக்கணும். இந்த வேலையில் கூட கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலையில் கூடப்பா ஆண்டவரே ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வருகிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா இந்த நேபாள் மிஷினரி ஊழியத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறதான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக அப்பா நாகர்கோயில் பகுதியில் கூட அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும், அது என்னென்ன காரியமாக இருந்தாலும் சரி, இந்த ஊழியத்திற்கென்று எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தரே வாய்க்க பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. என் தேவன் இதை செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. எங்கள் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தபடினால் நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று வாசித்தோமே, அந்த வார்த்தையின்படி இந்த காரியங்களில் கூட எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறீர் என்று விசுவாசத்தோடு தகப்பனே அப்பா உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காரியத்திற்கான தேவைகளும் சந்திக்கப்படட்டும். அது கோடியாக இருக்கலாம், அது லட்சங்களாக இருக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இது எங்களால் முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனால் உம்மால் எல்லாம் கூடுமே அப்பா. பொன்னும் வெள்ளியும் உம்முடையது ராஜா, உலகம் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே அப்பா. உம்மால் செய்யக்கூடாதது ஒன்றுமே கிடையாதப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அது லட்சங்களோ கோடியோ என் தேவனுக்கு அது லேசான காரியம்ப்பா, லேசான காரியம்ப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளுடைய ஊழியத்திற்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனீர் கிருபையாய் இறங்குவீராக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே சபை கட்டுமான பணிகளாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. இன்னும் அந்த ஸ்தாபனத்துக்குரிய தேவைகள், அந்த கட்டுமான பணிகளாக இருக்கட்டும். எதுவானாலும் சரி இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வேண்டி அந்த தேவைகள் ஆனாலும் சரி, எல்லாவற்றையும் தகப்பன் நீர் சந்தித்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்பா ஆண்டவரே நிறைவானவர் நீர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் நான் விசுவாசிக்கிறோம் அப்பா. நிறைவானவர் நீர் ஆண்டவரே, நீரப்பா நீரப்பா. இந்த ஊழியத்தில் நீங்கள் உலாவுங்க, நீங்கள் அசைவாடுங்க, நீங்கள் பலத்த கிரியைகளை நீங்கள் நடப்பித்து கொடுங்க, நீங்கள் பேசுங்க, ஆலோசனையை நீங்கள் கொடுங்க. இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இன்னும் உழைப்பதற்கு ஓடுவதற்கு வேண்டிய நல்ல சுகம், நல்ல பலன், ஆரோக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அப்படி செய்ய போறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூடப்பா அப்பா எத்தனையோ சபை போதகர்கள் உண்டு, சுவிசேஷகர்கள் உண்டு அப்பா. எத்தனையோ அப்பா
மிஷனரிமார்கள் உண்டப்பா, எத்தனையோ ஊழியங்கள் அப்பா கிராமத்தில் நடக்குது ஆண்டவரே. அப்பா பட்டணங்களில் நடக்குது, சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறது ஆண்டவரே. இன்னும் வட மாநிலங்களில் எல்லாம் எத்தனையோ கடினமான பாதைகளுக்கு மத்தியில் ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறதப்பா. ஆனால் நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காமலே போகும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மாந்திரீகத்தின் வல்லமைகள், எல்லா பில்லி சூனிய கட்டுகள், எல்லா பிசாசின் கிரியைகள், அந்தகார வல்லமை எல்லாம் முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக நீர் அந்த இடத்துல எழுந்தருளுங்க. அது சின்ன ஒரு கிராம சபையா இருக்கலாம், சின்ன ஒரு கிராம ஊழியமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நீங்க எழுந்தருளுங்க. எத்தனை சபை கட்டப்பட வேண்டியதா இருக்கிறது, ஆனால் போதுமான அப்பா தேவைகள் சந்திக்கப்படாமல் எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள் அப்பா. என் தேவன் மனம் இறங்குங்க, அவங்க தேவைகளெல்லாம் சந்தித்து கொடுங்க. புதிய புதிய வாசல்கள் அந்த பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும் ஆண்டவரே, திறக்கப்படட்டும் அப்பா. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தவர்களை உயர்த்துவீராகப்பா. நிறைய ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அறுவடை மிகுதி, ஆட்களோ இல்லையப்பா, ஆட்கள் கொஞ்சம் அப்பா. ஆனால் நீங்க அப்பா அநேகரை எழுப்பி கொடுங்க. அநேக வாலிபர்கள் எல்லாம் எழும்பட்டும், கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்பட்டும், ஊழியத்திற்கென்று எழும்பட்டும், ஊழியத்தை தாங்குவதற்கென்று ஒரு கூட்டத்தை எழுப்பி கொடுங்கப்பா. மனம் இறங்கி கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, கொடா கொடி நன்றி அப்பா. உடைய ஊழியக்கார பிள்ளைங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் யாராவது ஹாஸ்பிட்டல்ஸில் ஒருவேளை பலவீனத்தோடு சேர்க்கப்பட்ட நிலையில் இருப்பாங்கன்னா இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஒரே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்குவதாக, உடைய ஜீவன் உடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ளே இறங்குவதாக. அவர்களுடைய எல்லா பலவீனத்தின் கிரியைகளை அகன்று போகட்டும் அப்பா. ஆண்டவர் புது உறுப்புகளை உடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தகப்பன் நல்ல சுகத்தை கொடுத்து அவர்கள் வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. மறுபடியும் உங்களுக்காக ஓட உழைக்க உடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா. ஒருவேளை அப்பா சில வார்த்தைகள், சில காரியங்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை காயப்படுத்தி அந்த காயத்தோடு கூட வேதனையோடு ஊழியத்திற்கு ஓடிக்கொண்டிருப்பாருங்கன்னா அந்த பிள்ளைகளையெல்லாம் கர்த்தர் நீங்கள் இன்னைக்கு இப்போ தேற்றணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் தேற்றுங்க. சகல ஆறுதலின் தேவன், ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. எந்த வார்த்தையை கண்டும் கலங்காத இருதயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஓட வைங்க. ஒருவராகிலும் சோர்ந்து போய் அமர்ந்து விடக்கூடாது. உற்சாகப்படுத்துங்க. உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க. இன்னும் வரங்களை அள்ளி கொடுங்க. வல்லமையினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க, கனிகளினால் அலங்கரிப்பீராக. ஒருவராகிலும் கெட்டு போவது உடைய சித்தம் இல்லை, ஒருவராகிலும் பின்வாங்கி போவது உடைய சித்தம் அல்ல. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நீங்க. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரும் கழுகை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பட்டும் ஆண்டவரே, உயர எழும்பட்டும் அப்பா, எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தருக்கென்று. நீர் அப்படியே ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்த போகிறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். இந்த மதிய வேளையில் கூட ஊழியர்களுக்காக, தேசத்து ஜனங்களின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே ஜெபித்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா தாகத்தோடு இந்த நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுத்திருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டில் என்ன குறைவு இருந்தாலும் கர்த்தர் அந்த குறைவை எல்லாம் நிறைவாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே ஒருவேளை அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு வருமானத்தில் ஒரு குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்கன்னு சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறபடி சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி உங்களை தேடி வந்த உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட விடாதீங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிறபடி உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவீராக. குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், பலவீனங்கள் மாறட்டும், வியாதியின் படுக்கை முழுவதும் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தேவ பிரசன்னம் இதில் இணைந்து ஜெபித்த அத்தனை பிள்ளைகளுடைய வீடுகளை அப்படியே நிரப்பி விட்டதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளாக எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருக, நாங்கள் சிறுக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இவ்வளோ நேரம் நம்மளை ஜெபிக்க வைத்தார் கர்த்தர். ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். எனவே தைரியமாக இருங்க. உங்கள் குடும்பத்துலேயும் தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்தித்து உங்களை சாட்சியாய் நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையில் கூட மீதம் இருக்கிற நாட்கள், இந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க